நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றும் மலையினும் மான பெரிது. தன் நேர்மையான வழியிலிருந்து மாறாமல் அடக்கத்துடன் வாழ்பவனின் உயர்து. மலையின் உயர்மையில்தான் மிக பெரியது. ஒரு அழகான காலை நேரம். பச்சை மரங்கள் சூழ்ந்த ஒரு அமைதியான ஆற்றங்கரை. அந்த இடத்தில் ஒரு ஏழை மரவெட்டி தினமும் போல இன்று கூட வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் அதிகம் பேசாதவன், தன் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனிதன். மரங்களை வெட்டி அதிலிருந்து கிடைக்கும் சிறிய வருமானத்திலேயே தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். அன்று மரம் வெட்டி கொண்டிருக்கும்போது ஒரு சிறிய தவறு நடந்தது. அவனுடைய பழைய இரும்பு கோடாரி திடீரென்று அவன் கையிலிருந்து வழுக்கி ஆற்றில் விழுந்துவிட்டது. அந்த கோடாரிதான் அவனுடைய ஒரே சொத்து. அதை இழந்ததால் அவன் மனம் மிகவும் வேதனைப்பட்டு ஆற்றங்கரையில் அமைதியாக உட்கார்ந்து அழுதான். அவனுடைய உண்மையான வருத்தம் ஆற்றின் அமைதியையே குலைத்தது போல இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. ஆற்றினிருந்து ஒரு தேவதை தோன்றினாள். அவள் மிக அமைதியாகவும் கனிவாகவும் இருந்தாள். மரவெட்டியின் சோகத்திற்கு காரணத்தை அவள் புரிந்து கொண்டாள். தேவதை முதலில் ஒரு தங்க கோடாரியை எடுத்து காட்டினாள், பின்னர் ஒரு வெள்ளிக் கோடாரி. ஆனால் மரவெட்டி அமைதியாகவும் நேர்மையாகவும் அவை தன்னுடையது அல்ல என்று தெரிவித்தான். கடைசியாக தேவதை ஒரு பழைய இரும்பு கோடாரியை காட்டினாள். அதை பார்த்தவுடன் மரவெட்டியின் முகத்தில் மகிழ்ச்சி மலர்ந்தது. அதுதான் அவனுடைய கோடாரி. அவனுடைய உண்மையையும் நேர்மையையும் பார்த்த தேவதை மிகவும் மகிழ்ந்தாள். அவனுக்கு பரிசாக 3 கோடாரிகளையும் வழங்கினாள். கோடாரியை பெற்றுக்கொண்ட அந்த விறகு வெட்டி மிகவும் மகிழ்ச்சியாக தன் வீடு நோக்கி திரும்பினான். இது அவனது நேர்மைக்கு கிடைத்த பரிசு. நேர்மையே உரிய கொள்கையாக கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன்.